ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் இயருக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதுவும் வாங்கிட்டாங்க நிறைய பேர். நம்மளும் அன்பாக்ஸ் போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து செகண்ட் இயர் லேப்டாப்பையும் தேர்ட் இயர் லேப்டாப்பையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட செகண்ட் இயர் லேப்டாப் வந்து இங்கே இருக்குது. ஸோ தேர்ட் இயர் லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ரெண்டுமே ஏசர் பிராண்டு தான். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸர் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த லேப்டாப் தேர்ட் இயர் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அதனால் பார்க்கலாம். மேக்ஸிமம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஸோ என்னோட கம்பேரிசன் அண்ட் ஒப்பீனியனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது வந்து செகண்ட் இயருக்கு கொடுத்த லேப்டாப்பு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இயருக்கு, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு லேப்டாப். ரெண்டுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கொடுத்த ஒரு லேப்டாப் தான். இது வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது, இது வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது. ஸோ ஆனால் மேக்ஸிமம் லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேபி இந்த லேப்டாப் கம்பேரிசன் ஒரே மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஒரு லேப்டாப்போட சைடில் செகண்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே போட்டு தான் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கிட்டத்தட்ட இங்கே ஒரு போட்டு 2, 3, 4 கிட்ட, அதாவது சார்ஜ் போட்டு சேர்த்து 4 கிட்ட இருக்கும். ஸோ கேமராவுக்கு இருக்கிற அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் வந்து நம்மளுக்கு அந்த போர்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு 4 போர்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் இயர் கொடுத்த ஒரு லேப்டாப்பு. இப்போ வந்து தேர்ட் இயர் கொடுத்த லேப்டாப்பை பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் போர்ட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேமாக தான் போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். இருந்தாலும் இப்போதைக்கு சும்மா வந்து லேப்டாப்போட கம்பேரிசனில் நான் காட்டுறேன். ஸோ ஒயிட் கலர் இருக்கிற செகண்ட் இயர், இது வந்து தேர்ட் இயர். ஸோ இந்த லேப்டாப்போட வெயிட் வந்து செக் பண்ணலாம். அதாவது வந்து செகண்ட் இயருக்கான லேப்டாப்போட வெயிட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த செகண்ட் இயர் லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1369 அப்படின்னு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இயர் லேப்டாப் பார்க்கலாம். ஸோ தேர்ட் இயர் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 1375 காட்டுது. ஸோ கிட்ட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. தேர்ட் இயர் லேப்டாப் வெயிட் இருக்க மாதிரி நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேப்டாப். ஸோ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே காமனாக மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே ப்ராசஸர் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் கோர் i3 தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் கோர் i3 செகண்ட் இயர் லேப்டாப், தேர்ட் இயர் லேப்டாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நேரம் ஆனதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் ஆனாச்சு. அதாவது நான் ஆன் பண்ணுற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. அதனால் வந்து தேர்ட் இயர் லேப்டாப் கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஆன் பண்ணது வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் ஆன் பண்ணேன். ஸோ அதனால் ரெண்டுமே காமனாக ஓப்பனாக இருக்குது. ஸோ வால் பேப்பர் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் தேர்ட் இயர் லேப்டாப் செகண்ட் இயர் லேப்டாப் சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து இதில் வருது. ஸோ இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணுற எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் நம்ம ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் லேப்டாப்போட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுத்தாங்க. நமக்கு டைமே லேப்டாப் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் கேட்டது லினக்ஸோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சா கிளியர் பண்ணுற பார்க்குறேன். ஸோ இந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் லேப்டாப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் எப்படி கேட்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுத்தாங்க. நமக்கு டைமே லேப்டாப் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் கேட்டது லினக்ஸோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. பட் நான் யூடியூப்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் கூகுளில் மேலே போய் சர்ச் பண்ணுறப்போ ப்ரௌசரில், ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு தேர்ட் இயர் லேப்டாப்பு. மேபி இது என்ன ரீசன் தெரியல, ரெண்டுமே ஒரே டைமில் தான் நான் யூஸ் பண்ணது. அதுவும் இந்த செகண்ட் இயர் லேப்டாப் கொஞ்சம் இப்போ வாங்கின லேப்டாப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் அது மேபி வந்து அவங்க ஏற்கனவே வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணனால கூட யூடியூப் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் இயர் லேப்டாப்போட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் இயர் லேப்டாப் இருக்குது, தேர்ட் இயர் லேப்டாப்பையும் நான் வச்சு கம்பேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே சேம் ப்ராசஸர் தான். அதனால் வந்து ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே கொடுத்தனால அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் வேறு ப்ராசஸரை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணால் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் வந்து 238 GB. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு 128 MB. இன்ஸ்டால் பண்ண ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8 GB. ஸோ ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் தான். ஸோ இன்டெல் கோர் i3. ஸோ இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தேர்ட் இயர் லேப்டாப்பை வந்து பார்க்கலாம். தேர்ட் இயர் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் அதே ப்ராசஸர் தான். ஸோ 238 GB. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு 128 MB. ஸோ 8 GB ரேமு. ஸோ இங்கே மட்டும் 77 GB. ஏன்னா இந்த லேப்டாப் வந்து அவங்க யூஸ் பண்ணது. ஸோ அதனால் 77 GB கிட்ட அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டெல் கோர் அதே ப்ராசஸர் தான். கிட்டத்தட்ட சேம் லேப்டாப் சேம் மாதிரி தான் ப்ராசஸர் இருக்கும். ஸோ இப்போ பிரைட்னஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருக்கா பார்த்துடலாம். ஸோ பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வைக்கிறப்போ கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வைக்கிறப்போ ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பிரைட்னஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வைக்கிறப்போ ஸோ இது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டார்க் தீமில் இருக்கனால டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ஒயிட் தீமில் இருக்கப்போ இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. ஏன்னா இது பிளாக்ல இருக்கப்போ கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக காட்டுற மாதிரி தெரியுது. அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் ஆப் ஓப்பனாக தான் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக, அதாவது ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வேர்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக வந்து இதாகுது. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ப்ரௌசரு. ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாகவே வருது. ஸோ இந்த லேப்டாப் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பும் அதுவும் ஒரே ப்ராசஸர் தான். மேபி இவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நான் வேர்டு வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேர்டோட ஓப்பனிங்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த லேப்டாப் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணி கொடுத்தே ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும். பட் இந்த லேப்டாப் வந்து வாங்கி ஒரு 2 நாள் தான் இருக்கும், அதாவது ஒரு நாள் தான். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மேபி நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற இந்த ஒரு ரிவ்யூ வந்து என்னால் கம்பேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக நான் சொல்லல. ஸோ நார்மல் யூசேஜுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணால் இருக்கும் அப்படிங்கிற கம்பேரிசன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கீபோர்டு பொறுத்த வரைக்கும் நார்மலாக இதில் கொடுத்துருக்க கீஸும் கிட்டத்தட்ட இதில் கொடுத்துருக்க கீஸும், அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் லேப்டாப்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா 2 லேப்டாப்புமே கிட்டத்தட்ட சேம் லேப்டாப் தான். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து எனக்கு காமனாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இயர் லேப்டாப்போட பில்டு குவாலிட்டி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுற கீயும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி தேர்ட் இயர் லேப்டாப்பையும் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 2 சேம் தான், இருந்தாலும் கம்பேரிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதுவுமே பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் தான். ஸோ ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது. கீயும் நல்லா தான் இருக்குது. ஸோ டைப் பண்ணுறதுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவரலாக இது வந்து அடுத்து எப்படி ஷட் டவுன் பண்ணுறது, அதாவது ஷட் டவுன் லிங்க்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷட் டவுன் வந்து கொடுக்குறேன். ஸோ டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதுவுமே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் 2 லேப்டாப்புமே ஒர்த்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல அந்த தேர்ட் இயர் லேப்டாப் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரெண்டுமே ஒரே ப்ராசஸர், ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். ஸோ அதனால் வந்து அது சம்டைம்ஸ் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கூட ஸ்பீடாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் காமனாக பார்க்குறப்போ இந்த 2 லேப்டாப்புமே ஒர்த்து தான். இதுன்னு இல்லை, உங்கள்கிட்ட வர எல்லா லேப்டாப்ஸும் ஒர்த்து தான். நல்லா வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த வீடியோ பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.